பகுதிகளில் ஆர்ஜித சேவைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அரசு மருத்துவமனையை சீர் செய்து தரக்கோரி 100க்கும் மேற்பட்டோர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி அருகே ஆயக்குடியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வந்த அரசு மருத்துவமனை தற்போது கட்டிடங்கள் சேதம் அடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. மேலும் மருத்துவமனையில் போதிய பணியாளர்கள் இல்லாததால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் அதிருப்தி அடைந்த ஆயக்குடி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையை சீர் செய்து தரக்கோரி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க ஆஸ்பத்திரி வேணும் சார். இங்க நாங்க எங்களுக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் முடியாம கூட சக்கரை நோய் எத்தனை எங்க இருந்தாலும் வர்றாங்க சார். இங்க யாருமே இல்லாத போது எங்களுக்கு கவனிக்க நாங்க இங்க பழனியோ அங்க ஒட்டஞ்சத்திரமோ திண்டுக்கெல்லாம் போக முடியாது. இங்க போனா தான் எங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி ஹாஸ்டல் இங்க கண்டிப்பாக வேணும். பாச்சலூர் திண்டுக்கல் எங்கெங்கயோ இருந்து வந்து இங்க பொண்ணுங்க தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஹாஸ்டல் இங்க கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி நூலகம் வேணுங்க சார். நூலகம் வந்து என்கிட்ட பிள்ளைங்க படிக்கிறது மக்கள் மன்றம் படிக்கிற பிள்ளைகள்லாம் இங்க வந்து போய் புக் எடுத்து படிக்கிறாங்க. அது முக்கியமாக வேணும். மேலும் ஏழை மாணவர்கள் தங்கி படித்து வந்த ஆதி திராவிடர் மகளிர் விடுதி கட்டிடமும் சேதமடைந்து உள்ளதால் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.